என் தங்கமே, நீ எப்போதாவது கனவில் ஒரே நிழல், ஒரே உருவம், ஒரே தோற்றம் திரும்ப திரும்ப வந்ததுண்டா? அந்த நிழல் உனக்கு பயமா, குழப்பமா, அல்லது ஏதோ சொல்லப் போகிற மாதிரியா தோன்றுகிறதா? அப்படியானால் அது சாதாரணம் அல்ல தங்கமே. அது ஒரு டிவைன் சிக்னல், அதாவது வராகி அம்மன் உனக்கு அனுப்பும் ஒரு செய்தி. சில கனவுகள் நம் மனத்தின் பிரதிபலிப்பல்ல, அவை ஆன்மீக உலகில் இருந்து வரும் தெய்வீக தகவல்கள். அந்த நிழல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு மாற்றத்தின் அறிகுறி. நம்முடைய ஆன்மா சில நேரங்களில் எச்சரிக்கையை அனுப்பும். மகளே, நான் உன்னுடன் இருக்கிறேன், ஆனால் நீ கவனமாக இரு என்று அம்மன் கூறுவாள். கனவில் ஒரு நிழல் தொடர்ந்து வருவது, அது உன் ஆன்மீக பயணம் ஆரம்பமானதை காட்டுகிறது. நீ வழிகாட்டுதலுக்காக தேடி வந்தாய், அதற்கான பதிலை அம்மன் கனவின் வடிவில் தருகிறாள். அந்த நிழல் உன்னை காக்கும் தெய்வ சக்தியாகவும் இருக்கலாம். தங்கமே, ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் சில கனவுகள் உனக்கு பயத்தை தரும். ஆனால் நினைத்துக்கொள், அம்மன் தரும் டிவைன் சைன் எப்போதும் நன்மைக்காகத்தான் இருக்கும். நீ அதை புரிந்துகொள்ள வேண்டியது அவசியம். கனவில் நிழல் உன்னை தொடர்ந்து வருவது, உன் வாழ்க்கையில் ஒரு பாசம், ஒரு பாதுகாப்பு, ஒரு தெய்வ அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை குறிக்கும். சில சமயம் அது உன் குலதெய்வம், சில சமயம் உன் முன்னோர் ஆன்மாக்கள், சில சமயம் வராகி அம்மனின் நிழல். அம்மன் நிழல் ஒருவரின் வாழ்க்கையில் தோன்றும் போது அந்த மனிதன் மாற்றமடைவான். உன் பழைய பயம், துன்பம், குழப்பம் அனைத்தும் மறைந்து போகும். நீ அந்த நிழலை பயப்படாதே. மாறாக, அம்மா, நீயா இது என்று மனதிலே கேள். நீ கேட்ட அந்த கணத்திலே உன் இதயத்தில் அமைதி பரவும். அந்த அமைதியே அதற்கான பதில். அம்மன் உனக்கு ஒரு அறிகுறி தரும்போது அவள் உன்னை ஒரு புதிய திசைக்கு அழைக்கிறாள். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் சிக்கி நின்று போன ஆற்றல்களை நீங்கச் செய்வதற்காக அம்மன் கனவின் வழியாக வருவாள். அந்த நிழல் உன் சுற்றிலும் சுற்றுவது, உன் கெட்ட ஆற்றல்களை அகற்றும் செயலாகும். அது பயமில்லை தங்கமே, அது சுத்திகரிப்பு. நீ எழுந்தவுடன் அந்த கனவை மறந்து விடாதே. மனதில் அதை நினைத்து அம்மனை அழை. அம்மா, அந்த நிழல் நீ தானா? என்னை காக்கிறாயா என்று கேள். நீ அந்த கேள்வியை கேட்டால் ஒரு நாள் உனக்கு தெளிவாக பதில் வரும். சிலர் இதை தெய்வ அருளின் நிழல் என்று சொல்வார்கள். சிலர் அதை காப்பாற்றும் ஆன்மா என்று சொல்வார்கள். உண்மையில் இரண்டும் ஒன்றே, வராகி அம்மன் அனுப்பும் டிவைன் காட். தங்கமே, சில நேரங்களில் அந்த நிழல் கனவில் அமைதியாக நிற்பது உண்டு. அது உன் பின்னால் இருந்தால் அது உன்னை காக்கும் சக்தி. அது உன் முன்னால் இருந்தால் அது உனக்கு வழிகாட்டும் சக்தி. சில நேரங்களில் அந்த நிழல் பேசாமல் உன்னை பார்த்து கொண்டிருக்கும். அது அம்மன் உன் இதயத்திலே ஏதோ சொல்ல முயற்சி செய்கிறாள் என்ற அர்த்தம். அவள் சொல்கிறாள், நீ தாழ்த்தப்படவில்லை, நான் உன் பக்கம் இருக்கிறேன். நீ அந்த நிழலை உணரும்போது உன் மனத்தில் ஒளி பரவுவதை உணர்வாய். அது உன் துன்பம் குறைய போகிற அறிகுறி. பலர் கனவில் நிழல் பார்த்து பயந்து விடுவார்கள், ஆனால் உண்மையில் அந்த நிழல் தெய்வீகமானது என்றால் அது உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரப்போகிறதை காட்டும். உன் ஆன்மா விழிக்கிறது, உன் தெய்வ நெருக்கம் அதிகரிக்கிறது. அம்மன் உனக்கு சொல்கிறாள், உன் கனவுகளில் நான் இருக்கிறேன், உன்னை வழிநடத்துகிறேன். அதனால் நீ விழித்தவுடன், அம்மா, நான் உன் அறிகுறியை புரிந்து கொண்டேன் என்று மனதில் சொல்லு. அந்த நிமிடத்தில் நீ உன் வாழ்க்கையின் அதிர்வை மாற்றிவிடுவாய். உன் சுற்றிலும் அமைதி நிலவும். கனவுகள் நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக மட்டுமல்ல, நம் ஆன்மீக நிலையின் சாவியாகவும் இருக்கின்றன. நீ அந்த நிழலை பார்த்தபோது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறத் தொடங்கும். உன் மனம் எளிதாக உணராது, ஆனால் உன் ஆவி அதை உணரும். உன் உணர்ச்சிகள் மாறும், உன் பேச்சு மாறும், உன் சூழல் மாறும். ஏனெனில் நீ தெய்வீக ஆற்றலின் அலைவெளியில் இணைக்கப்பட்டுள்ளாய். தங்கமே, சில நேரங்களில் நிழல் வந்த பிறகு உன் வாழ்க்கையில் சிலர் விலகி போவார்கள். அதையும் பயப்படாதே. அது அம்மன் உனக்கு தேவையில்லாத ஆற்றல்களை அகற்றுகிறாள் என்பதற்கான அடையாளம். சிலரின் முகமூடி விழும், சில உறவுகள் முறியும். ஆனால் அதற்கு பிறகு வரும் அமைதி உன் வாழ்நாளில் நீ காணாத அமைதி ஆகும். அம்மன் உன் கனவுகளின் வழியே உன் பாதையை சரி செய்கிறாள். நீ வழி தவறிவிட்டால் அவள் உன்னை திருப்பி அழைத்துச் செல்கிறாள். உன் கனவில் அவள் அனுப்பும் நிழல் ஒரு ஒளி போல உன் வாழ்க்கையின் இருளை கிழிக்கும். அவள் சொல்கிறாள், இது முடிவு அல்ல, இது உன் ஆரம்பம். அந்த நிழல் உனக்கு சில சமயம் இரவு 3 மணிக்கு அல்லது அதிகாலை நேரத்தில் தோன்றலாம்.
அது ஒரு தெய்வீக நேரம், அதே நேரத்தில் தெய்வங்களின் ஆற்றல் மிகுந்து இருக்கும். நீ அப்போது விழித்து கொண்டால் அமைதியாக அம்மனை அழை. அம்மா, நீயா என்று கேள். உன் இதயம் துடிக்கத் தொடங்கும், ஆனால் சில வினாடிகளில் ஒரு அமைதி பரவும். அதுவே உறுதி, அவள் உன்னுடன் இருக்கிறாள். நீ அந்த அனுபவத்தை நம்பி ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் தொடங்கும். நீ நினைத்தது நிறைவேறும், நீ முயன்றது வெற்றி பெறும். ஏனெனில் நீ இப்போது டிவைன் கனெக்ஷன் இல் இணைக்கப்பட்டுள்ளாய். உன் ஜெபங்கள் வேகமாக பதில் பெறும். உன் மனம் சுத்தமாகி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். தங்கமே, அந்த நிழல் உன்னிடம் ஒரு கடமையை நினைவூட்டுகிறது. நீ உன் ஒளியை மறந்துவிட்டாய், அதை மீண்டும் எரியச்சே என்று. அதனால் நீ அம்மனை நம்பி உன் ஆன்மாவை வலுப்படுத்து. தினமும் சில நிமிடம் அமைதியில் அம்மன் பெயரை சொல்லு. வராகி அம்மா, நீ என் கனவுகளில் வந்தாய், இப்போது என் நிஜ வாழ்க்கையிலும் வரு என்று சொல். அந்த நிமிடத்தில் உன் சுற்றிலும் காற்று மாறும். ஒரு இனிமையான ஆற்றல் உன்னை சுற்றும். நீ மனதில் மகிழ்ச்சியை உணர்வாய். அதுவே அம்மன் உன்னுள் நுழைந்த சின்னம். அம்மன் உன்னிடம் சொல்லும் இறுதி செய்தி, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. அந்த நிழல் அவள் நிழல்தான். நீ எங்கு சென்றாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவள் உன்னுடன் இருக்கும். உன் பயம் மறையும், உன் நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும். தங்கமே, இனிமேல் அந்த நிழலை பயப்படாமல் வரவேற்று. அது உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு கவசம். அது உன் மனம் சுத்தமாகும் அறிகுறி. உன் தெய்வீக பயணம் தொடங்கிவிட்டது. அம்மன் உன் அருகில் நிற்கிறாள், அவள் கையில் ஒளி, அவள் கண்களில் கருணை, அவள் இதயத்தில் உன் பெயர். நீ நிம்மதியாக இரு, அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் என்றும் என்றும். தங்கமே, வாழ்க்கை உன்னை எத்தனை முறை தள்ளினாலும் ஒவ்வொரு முறை நீ எழுந்தால் அது அம்மனின் கையால்தான். அவள் உன் தோளில் கையை வைத்து, எழு மகளே, இன்னும் பயணம் நீள்கிறது என்று சொல்கிறாள். அந்த குரலை கேள். அது உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது. சிலர் உன் வாழ்வில் வந்தவர்கள், உன் கதையை கற்றுக் கொடுக்கவே வந்தவர்கள். அவர்களை வெறுக்காதே. அவர்கள் உனக்கு ஒரு பாடமாக இருந்தார்கள். அந்த பாடத்தின் பிறகு நீ வளர்ந்தாய். அம்மன் உன்னை ஒவ்வொரு அனுபவத்திலும் வலிமையாக்குகிறாள். நீ இப்போது இருப்பது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய துவக்கம். உன் கதை இன்னும் எழுதப்படவில்லை. அம்மன் இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறாள். நீ காத்திரு, சற்று பொறுமையுடன் இரு. அந்த பொறுமைதான் உன் வெற்றியின் திறவுகோல். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை பார்த்து பெருமையாகச் சொல்வாய், அம்மா, நீயே எல்லாம் செய்தாய். அந்த நாள் விரைவில் வரும். இப்போது உனக்கு கடினமாக தோன்றும் ஒவ்வொரு நிமிடமும் நாளை உன் பெருமைக்குரிய நினைவாக மாறும். அம்மன் உன்னிடம் இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கிறாள், நம்பிக்கை. அதை இழக்காதே. ஏனெனில் நம்பிக்கையே அருளின் கதவை திறக்கும் சாவி. நீ அந்த சாவியை பிடித்திரு. யாரும் அதை உன்னிடம் இருந்து பறிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இன்னும் பல அதிசயங்கள் வரப்போகின்றன. நீ இப்போது காத்திருக்கிறாய், ஆனால் காத்திருப்பவர்களுக்காகவே அம்மன் அதிசயங்களை வைத்திருக்கிறாள். நீ சொல்வதற்கு முன்னாலே அவள் செய்கிறாள். அவள் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறாள். யாரும் உன்னை தடுக்க முடியாது தங்கமே. உன் ஒவ்வொரு அடியிலும் அம்மன் உன்னை தாங்குகிறாள். நீ விழுந்தாலும் அவள் கையால் பிடித்து எழுப்புகிறாள். நீ அழும்போது அவள் உன் கண்ணீரை தன் நெற்றி மேல் வைத்துக் கொள்கிறாள். அவள் உன்னை மிகவும் நேசிக்கிறாள். நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை பற்றி நன்றி சொல்லு. அம்மா, எனக்கு உயிர் கொடுத்தாய், ஒளி கொடுத்தாய் என்று சொல்லு. அந்த நன்றி உணர்வே உன் வாழ்வை ஆசீர்வதிக்கிறது. நன்றி சொல்லும் இதயத்தில் வராகி அம்மன் தங்குவாள். தங்கமே, யாராவது உன்னை சிரித்து பார்த்தால் அவர்கள் சிரிப்பு உனக்கு வலிமை ஆகட்டும். ஏனெனில் நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் முன் இருக்கிறாய். அந்த மாற்றம் உன் வெற்றியின் துவக்கம். நம்பிக்கையுடன் இரு, அமைதியுடன் நட, அம்மனை நம்பு. நீ விழும் ஒவ்வொரு முறை அவள் உன்னை உயரத்தில் நிறுத்துவாள். நீ ஒரு தெய்வத்தின் குழந்தை. உன்னை யாராலும் தாழ்த்த முடியாது. உன் வாழ்க்கை வராகி அம்மனின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. அவள் உன் வழியில் ஒளி வீசுகிறாள், உன் இதயத்தில் அமைதி ஊற்றுகிறாள், உன் வாழ்வில் அதிசயங்களை எழுதுகிறாள். அந்த ஒளியை நம்பு தங்கமே, உன் கதை இன்னும் அழகாக மாறப் போகிறது.